இன்னைக்கு டிவிக்கனுடைய மதுரை மாநாட்டுல தளபதி விஜய் அவர்கள் பேசும்பொழுது அப்படி பயங்கரமா பேசின டாப் 5 விஷயங்கள் தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரச தன்னுடைய 2வது மாநில மாநாட்டிலேயே தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அவங்களுக்கு சவால் விடும் விதமாகவும் பேசியிருந்தாரு. கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே 2வது மாநில மாநாட்டிலேயே ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் பாராட்டியும் வராங்க. 2வதா பார்த்தீங்கன்னா, மத்தியில ஆளக்கூடிய பாஜக அரசையும் கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. இது பயங்கரமான சம்பவமாக பார்க்கப்படுது. 3வதா பார்த்தீங்கன்னா, அவர் கமலஹாசன் அவர் தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரா அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. அதாவது நான் வந்து சினிமாவில் ஃபேட் அவுட் ஆயிட்டு எனக்கு மார்க்கெட் இல்லாத போது அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுக்கு 4வதா அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சினிமாவிலேயே விஜயகாந்த் அவரை பெருசா வந்துட்டு அவர் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தொடர்ந்து நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்படிதான் தற்பொழுது விஜயகாந்த் அவர்களை நினைவு கூறும் விதமா அப்படி வந்து இந்த மாநில மாநாட்டில் பேசியிருந்தாரு. 5வதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சினிமாக்கார அதுவும் முக்கியமா ஒரு ஷூட்டிங் போயிட்டு நேரா வந்த முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட முடியுமா அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அப்படிதான் எம்ஜிஆர் அவருடைய வரலாறு சொல்லி பயங்கரமா பதிலடியும் கொடுத்திருந்தாரு. இதுல விஜய் அவர்கள் பேசினதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.